அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. கடல் நுரையை விட அதிகமான அளவிலுள்ள பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கான பிரார்த்தனை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடிய இயல்புள்ளவர்கள் என்ற கருத்தில் அமைந்த நபிமொழி பலமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் பாவ மன்னிப்பு தேடுவது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதருடைய சிறு பாவங்கள் கடல் நுரையை விட அதிகமான அளவில் இருந்தாலும் அவர் அதற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னையே போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வாசகத்தை ஒரு நாளில் 100 முறை யார் கூறுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரையை விட அதிகமான அளவில் இருந்தாலும் அவை அழிக்கப்பட்டு விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி எனும் நூலில் 6405வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மிக எளிமையான வாசகம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இதன் பொருள், இறைவா, உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் என்பதாகும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற இந்த வாசகத்தை தினமும் 100 முறை சொல்லுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் கடல் நுரையை விட அதிகமான அளவில் இருந்தாலும் அவை மன்னிக்கப்பட்டுவிடும். அன்பானவர்களே, எங்கெல்லாம் பாவங்கள் அழிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வாசகம் சொல்லப்படுகிறதோ அவை அனைத்தும் சிறு பாவங்களை குறிக்கக்கூடியவைகளாகும். பெரும்பாவங்களை பொறுத்தவரை அவற்றிற்காக நாம் தனியாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை பல சந்தர்ப்பங்களில் விளக்கியிருக்கிறோம். எனவே இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக அழிக்கப்படக்கூடிய அனைத்துமே சிறு பாவங்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். மீண்டும் அந்த வாசகத்தை ஒரு முறை கூறுகிறேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. மனனம் செய்து பயன் பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.